உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. அம்மா கல்யாணி, கல்யாணி ஒரு கார்மெண்ட் கம்பெனியில ஃப்ளோர் சூப்பர்வைசரா வேலை பார்க்கறேன். இன்ஃபேக்ட் அவ சம்பளத்தை நம்பிதான் என் ஃபேமிலியே ஓடுது. இந்த கல்யாணம் மட்டும் இல்ல, என்னைக்குமே உனக்கு கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்ல. அதுதான் என் தலை எடுத்துன்னு அப்படியே நடந்துட்டு போட்டோம். அம்மா அப்பா பொண்டாட்டியா டிசைட் பண்ண சொல்லி இப்பவே ஷாக் கொடுக்கணுமா? இப்ப கேட்காம வேற எப்படா கேக்குறது? நாளைக்கு கல்யாணம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இதோ அக்கா மாதிரி நிக்கிறப்ப கேட்க சொல்றியா? மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? விஷம் சாப்பிட்டிருக்கா. முழுசா பம்ப் பண்ணி எடுத்துட்டோம். உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல. நீ சாகுற அளவுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை உனக்கு? வாழ பிடிக்கலன்னா சாகதானே வேணும். எங்களுக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு வேணாலும் டார்கெட் பண்ணு, ஆனா அப்ரோச் மட்டும் பக்காவா இருக்கணும். உங்க அப்ப மானசன் அதான் மாசம் பிறந்த உடனே டான்னு வட்டியை கொடுத்து அனுப்பிச்சு என் வாயை அடைச்சிட்டான். இங்க பாரு,
நீ இப்படி மௌனமா இருக்கிறது உனக்கு மட்டும் இல்ல, இன்னும் உன்னை என்னைய மாதிரி இன்னும் பல பெண்களுக்கு ஆபத்தா முடிய போகுது. தேவி, நீ அந்த ரகசியத்தை சொன்னா அவன் கெட்டவன் எல்லாருக்கும் புரிய வச்சிடலாமா? இனிமே என்னால என் புருஷன்கிட்ட உண்மையை சொல்ல முடியாது. சொன்னாலும் அவரு என்னை ஏத்துக்க போறதில்ல. நான் சொல்றது இதுதான்மா, உன் கம்ப்ளைண்ட் பேப்பரை நான் வாங்கி ஃபைல் பண்றதுக்குள்ள உன் கதையே முடிஞ்சிரும். நீ செஞ்ச காரியத்துக்கு நாளைக்கே அந்த முதலாளி உன் மேல கை வச்சா நீ என்ன பண்ணுவ? என்ன பெருமாள், ரொம்ப நாளாச்சு பார்த்து. ராத்திரி நேரத்துல கூட ரொம்ப பிஸியா இருக்க போல. ஆமாமா, ஹோட்டல் அது இதுன்னு பிஸியா தான் இருக்கேன். உன்ன மாதிரியான நான் சும்மாவா சுத்துறேன்? சரி, இந்த பணம் தரதுக்கு வழிய பாரு. சரிதான் பெருமாள், என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா கூட பிசினஸ் வந்துட்டா இந்த ஐயப்பன் தீ மாதிரி இருப்பாயா. இத பாரு, எல்ஐசி பக்கத்துல ஒரு பில்டிங் டீலுக்கு வந்திருக்குப்பா. அது முடியறப்ப வர கமிஷன்ல உங்க கடை மொத்தம் தீத்துறப்பா. நீ கடன் அடைக்கிறது இருக்கட்டும், உன் பையனை ஒயின் ஷாப் வாசல்ல பார்த்தேன். அவன் என்ன பாட்டில் வாங்கின கடனை அடைக்க போயிருந்தானா? யோ, உன் வாயை ஃபினாயில் போட்டு கழுவியா? ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு சிங்க குட்டி மாதிரி பெத்து வச்சிருக்கேன். விட்டா அவனை குடிகாரனா கிடுவா போல் இருக்க. ஐயப்பா, அப்புறம் நீ ஒரு பத்திரத்தை என்கிட்ட அடகு வச்சிய ஞாபகம் இருக்கா? எது? எதுவா? உன் வீட்டு பத்திரம் ஐயா. ஓ, அதுவா? இப்ப எதுக்கியா அத பத்தி எல்லாம் பேசுற? இந்த வட்டி பணம் கொடுக்க உன் பையன் வந்தப்ப நான் சொல்லி அனுப்பிச்சனே, அவன் சொல்லல? சொன்னா. ஆமா, இப்ப என்ன அத பத்தி? பாரு, உங்ககிட்ட வச்சுக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா என்கிட்ட கொடுத்துரு, நான் வச்சுக்கிறேன். வச்சுக்குவேன். யோ ஐயப்பா, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே வெட்டி போடுவேன். ஏய், என்ன கை வாங்குற? நான் இருக்கேன், என் அப்பா மேல கை வச்சிருவியா? ஜாக்கிரதை. ஒண்ணுலடா, நண்பருக்குள்ள சும்மா காமெடியா ஏதோ நாங்க பேசிட்டு போட. யோ ஐயப்பா, இப்படி வெகுளியா இருக்காத. இது வேற எவங்கிட்டயாவது உன் வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சிருந்தா இந்நேரம் உன்னை விரட்டி அடிச்சிட்டு அதை அப்படியே அபேஸ் பண்ணிருப்பான். இதையும் பையன் கிட்ட சொல்லி அனுப்பிச்சனே, அவன் சொல்லல? நீ என் நண்பன்டா. என்னது? நீ எனக்கு நண்பன்னு சொன்ன. ஐயப்பா, வாழ்க்கையில ஒரு நாளாவது சீரியஸா பேச மாட்டேன். என்னடா பண்றது? இன்னைக்கு அந்த இடத்துக்கு என்ன மதிப்போ அதை கொடுத்துட்டு வீட்டை மீட்டுக்கோ. என்னடா யோசனை பண்ற? சரி விடு. அந்த பத்திரத்தை, அதாவது வீட்டு பத்திரம் என்கிட்ட அடமான இருக்க, அதை வாங்குற மாதிரி ஏதாவது ஐடியா உனக்கு இருக்கா இல்லையா? இல்ல, நீ சொன்னத நான் ரொம்ப சீரியஸா யோசிச்சு பார்த்தேன். ஒரு சின்ன ஐடியா வந்தது. இந்த பத்திரம், வீடு, இந்த பிரச்சனை எல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? சொல்லு. என் சிங்கக்குட்டி சிவாவுக்கு உன்னுடைய மக பவித்ராவை கல்யாணம் கட்டி கொடுத்துரு. சிங்கக்குட்டிய போய் சிங்கக்குட்டிங்கிறான். டேய் நிறுத்துறா. எங்கூட பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே இல்ல. நீ முதல்ல கிளம்பு. எனக்கு வேலை. ஏறா வண்டிய. தேவி சூசைட் அட்டம் பண்ணிக்கிட்டா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? அதான் பொழைச்சுக்கிட்டால, இன்னும் ஒரு வாரத்துல எப்படி திரும்பி வர போறா. அப்புறம் எத்தனை பேரை லவ் பண்ணா, எத்தனை பேரை ஏமாத்தனான்னு தெரியதானே போகுது. நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமாண்டி, அவதான் நிறைய பசங்களை ஏமாத்திருக்காளே, அதுக்கு அவ ஏன் சூசைட் பண்ணிக்கிறா? நீ சொல்றதாண்டி கரெக்ட். தேவி சத்தியமா ஏமாத்திருப்பா. கொஞ்சம் எல்லாரும் வாய் மூடுறீங்களா? உண்மையிலேயே தேவிக்கு என்ன நடந்ததுன்னு உங்க யாருக்குமே தெரியாது. ஏ உமா, நீ சொல்லு, உனக்கு தெரியாது? ஏ செல்வி, உனக்கு கூடவா தெரியாது? அவ கற்பழிக்கப்பட்டிருக்கா.
இதோ உமா மாதிரி இருக்காளே உமா, இவளுக்கு தெரியாது? தெரியும், ஆனா வெளியே சொல்ல மாட்டா. ஏன் இப்படி பண்றீங்க? மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சிரிச்சு சிரிச்சு கேலி பேசிக்கிட்டு நீங்க பாட்டுக்கு சந்தோஷமா சுத்திட்டு இருக்கீங்க. உங்களால எப்படி இப்படி எல்லாம் இருக்க முடியுது? சரி, இவ்வளவு பேசுறியே, உனக்கு தெரியாது? தெரியும். எனக்கு சொல்றதுக்கு என்ன பயம்? நம்ம ஓனர் விஸ்வநாதனும் அவர் பையன் மோகனும் தான். ஏண்டி இப்படி நம்ம ஓனர் மேல பழி சுமத்திக்கிட்டு இருக்க? உனக்கு மனசாட்சியே கிடையாதா? சம்பளம் கிடைக்குதுங்கிறதுக்காக மானத்தை வித்து வாழக்கூடாது. அதுக்கு பேசாம பட்டினி கிடந்து சாகலாம். சரி, அதெல்லாம் இப்ப ஏன் எங்க கிட்ட சொல்ற? இதுல உனக்கு ஏன் கோவம் வருது? அன்னைக்கு சின்ன முதலாளி கல்யாணி ஆஃப் டே லீவ் போட சொன்னார்ல, அதுக்குள்ள ஏதாவது நடந்திருக்கும்ல? சீ, வாய் மூடு. ஆமா, மோகன் என் கையை பிடிச்சு இழுத்தது உண்மைதான். ஆனா பதிலுக்கு அவர் முகத்துல அரைஞ்சிட்டு நான் வெளியே வந்துட்டேன். உங்க எல்லாருக்கும் நான் ஆஃப் டே லீவ் போட்டதுதானே தெரியும். ஆனா நான் எங்க போனேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். தேவியை பார்த்தேன். எனக்கு நடந்த கொடுமையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவ உண்மையை ஒத்துக்கிட்டா. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த இன்ஸ்பெக்டரும் விஸ்வநாதனோட ஆளுதானே. நான் தனியா போனா எந்த வேலையும் ஆகாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் சொல்றேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து வாங்க போலாம். ஏன்னா உங்களே யாராவது பாதிக்கப்பட்டவங்க இருப்பீங்கல்ல. நான் சொல்றது கேளுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, வாங்க போலாம். சபாஷ். என்ன நடக்குது இங்க? புரட்சி மாநாடா? எனக்கு எதிராக கூட்டமா நடத்துறீங்க? பாத்தியா மணிமாரா, ஒரு 100 குடும்பம் வாழணும்னு ஏதோ லாஸ்ல போனாலும் பரவாயில்லன்னு நானும் என் பையனும் சேர்ந்து தொழில் செஞ்சா நாங்க வந்து உன்னை கெடுத்துட்டோமா? போங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எங்க முதலாளிங்க எங்களை கெடுத்துட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுங்க. எங்க எல்லாரும் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அப்புறம் உங்க புரட்சி தலைவி இருக்காங்களே, அவங்க வீட்டுல போய் குடும்பத்தோட 3 வேளையும் சாப்பிடுங்க. என்ன நீங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க? இங்க வேலை போச்சுன்னா உங்களுக்கு வேற எங்கேயுமே வேலை கிடைக்காதுன்னு பிளாக்மெயில் பண்றீங்களா? இங்க பாருமா, நான் ஒன்னும் பிளாக்மெயில் பண்ணல. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, எனக்கு இருக்கிற வசதிக்கு செல்வாக்குங்க ஏன் இந்த தொழிலை செய்யறேன் தெரியுமா? ஏழைங்க தான் இங்க வர்றாங்க. அவங்க வாழ்க்கையில விளக்கேத்துறதுதான் என்னுடைய ஒரே லட்சியம். அடிச்சு வாய் மூடு. ஏழைங்களோட வாய் தான் உன்னால ஈஸியா அடைச்சிட முடியும். ஏன்னா நீ என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் அவங்களால எதிர்த்து கேள்வி கேட்க முடியாதுல்ல. அதுக்காக தான் இப்படி கழுகு மாதிரி இங்க உட்கார்ந்திருக்க. இப்ப என்ன பண்ண போற? என்ன தூக்குல ஏத்த போறியா? என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? ஆதாரம் தானே இதோ. இங்க இருக்கிற எல்லாரும் உனக்கு எதிரா வந்து சாட்சி சொல்லத்தான் போறாங்க. ஏமா கல்யாணி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நாங்க எதுக்கு சாட்சி சொல்லணும்? அதுவும் யாருக்கு எதிரா? ஒரு பாவமும் அறியாத எங்க முதலாளிக்கு எதிரா நாங்க சாட்சி சொல்லணும்? அநியாயமா இருக்கு. எங்களை கற்பழிச்சிட்டாருன்னு பொய் சொல்றது. அப்படியே சொன்னாலும் எங்க குடும்பமான என்ன வருது? ஏமா கல்யாணி, அவரோட நிழல்ல இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நீ போய் எங்கேயாவது சீரழிஞ்சிருப்ப. அந்த பழி ஐயா மேல போட்டு ஒரு நஷ்ட ஈடா ஒரு பெரிய அமௌண்ட கறக்க பாக்குறியா? அதுக்கு நாங்க சாட்சி சொல்லி கெட்ட பேர் எடுக்கணுமா? நாங்க வேலையை விட்டு வேற அலையணுமா? அப்புறம் எங்க குடும்பம் நடுத்தெருல தான் நிக்கும். ஏன் இப்படி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்க? ஏய், நீ பேசுறது மட்டும் பேச்சா? நீ சொல்றத பார்த்தா நாங்களே ஏதோ தப்பு பண்ண மாதிரி இருக்கு. நாங்க எதுக்கு சாட்சி சொல்ல வரணும்? இருங்க, ஏதோ சின்ன பொண்ணு தப்பு பண்ணிட்டா, அதுக்காக அடிதடிலாம் இருக்கு. நாம நம்ம மரியாதையை காப்பாத்திக்கணும் நினைச்சா ஏண்டி, இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமும் உனக்கு இங்க வேலை இல்ல, கிளம்பு. யோ, நீ என்னையா சொல்றது? நானே சொல்றேன், இனிமே இங்க வேலை செய்யற அளவுக்கு நான் ஒண்ணும் மானங்கட்ட குடும்பத்துல பிறக்கல. அப்ப கிளம்பு. உனக்கு இந்த கம்பெனிக்கு உள்ள உறவு இன்னையோட விட்டு போச்சு, போ. இல்ல, இனிமேதான் ஆரம்பிக்க போகுது.
போக போக இந்த கல்யாணி யாருன்னு நீ பார்க்கத்தான் போற. உன்னையும் உன் பையனையும் கூண்டுல ஏத்தி நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்கத்தான் போற. அப்ப தெரியும் இந்த கல்யாணி யாருன்னு. ஏய், வீட்டுக்கு தானே போற? பின்ன காட்டுக்கா போவாங்க? ஏய், ஓவரா பேசாத. உங்க அப்பா கிட்ட இல்லாத காசா? நல்லா 10 வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறான். மிலிட்டரி ஹோட்டல்ல 2 ரூபாய் முட்டைய 15 ரூபாய்க்கு விக்கிறான். ஏன் உனக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி தர மாட்டானா? எங்க அப்பா உன்ன மாதிரி ரவுடி கிடையாது. மரியாதை கொடுத்து பேசு. சரி, உங்க அப்பா உனக்கு ஒரு வண்டி வாங்கி தர கூடாதா? அது எங்க விருப்பம், நீ சொல்லாத. ஏய், சின்ன வயசுல இருந்தே என் கூட கண்ணாமூச்சி விளையாண்ட பொண்ணாச்சே. இப்படி காலேஜுக்கு பஸ் கால்நடைன்னு அலையிறேன்னு ஃபீல் பண்ணா ரொம்பதான் பண்ற. இத பாரு சிவா, எனக்கு ஸ்கூட்டி எல்லாம் ஓட்ட தெரியாது, அதனால வாங்கல. அதுக்காக அதே காரணம் காட்டி என்கிட்ட பேசிட்டு இருக்காத. யாராவது பார்த்து எங்க அப்பா கிட்ட சொன்னா அவர் என்னதான் திட்டுவாரு. உங்க அப்பாவுக்கு திட்ட தாண்டி தெரியும், வேற என்ன தெரியும்? சரி, ஓகே, வண்டியில ஏறு, டிராப் பண்றேன். என்னது? ஏன் இப்படி ஷாக்கார? பைக்ல ஏறு, டிராப் பண்றேன். ஐயா சாமி, வேண்டாம்ப்பா, நான் நடந்தே போய்க்கிறேன். ஏய், இப்ப எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க? ஏய், நாம என்ன விரோதியா? சின்ன வயசுல இருந்து பழகின ஃப்ரெண்ட்ஸ் தானே. நான் ஏன் உன்னை டிராப் பண்ண கூடாது? உன் கூட வரேன், ஆனா உன் கூட வந்தா என் பேர் தான் கெட்டு போகும். ஏன்? ஏனா ஊருக்குள்ள உனக்கு என்ன பேரு? என்ன, நான் என்ன கொலைகாரனா? அது ஒண்ணுதான் செய்யல, மீதி எல்லாமே செய்யற. அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, வெட்டி வேலை. ஏய், எல்லாம் சரி, ஆனா என் மனசுல ஒண்ணும் இல்ல, அது தெரியுமா உனக்கு? ஏய், இந்த சிவா எங்கேயாவது பொண்ணு பின்னாடி போனா, கிண்டல் பண்ணா, இல்ல யாராவது ஏமாத்தினா, திருடுனா, பொய் சொன்னான்னு யாராவது சொல்லிருக்காங்களா? ஏய், இப்ப என்ன நீ கிளாஸ் எடுத்துட்டு இருக்க? எனக்கு இப்படியே பேசிட்டு போனா என் வீடே வந்துடும். அதுக்கு நான் உன் கூட பைக்லயே வந்திருக்கலாம். இததான் முன்னாடில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், வந்து உட்காரு. ஏறு. போடா. ஏய், என்ன சொல்றானே? ஏன்? என்ன பவி? இங்க என் ஃப்ரெண்ட் வித்யா வீடு இருக்கு, நாங்க போயிட்டு ஏய், போறேன். சும்மா உங்க அப்பனுக்கு பயப்படாத. நான் ஒன்னு உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அன்னைக்கு எங்க அப்பனும் உங்க அப்பனும் வெட்டி கதை பேசிட்டு இருந்தானுங்க. அப்ப எங்க அப்பா என்ன சொன்னா தெரியுமா? சிங்கக்குட்டி மாதிரி இருக்க என் பையன் சிவாவும், புள்ளிமான் மாதிரி இருக்கிற உன் பொண்ணும் புருஷன் பொட்டாட்டியா வந்து பைக்ல இறங்குனா நான் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன். பாவி, நீ நல்லாவே இருக்க மாட்டே. ஏய் ஏய் பவி, எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன தூங்குற ஐடியாவே இல்லையா யாருக்கும்? இன்னைக்கு தூங்கலாம், ஆனா நாளைக்கு நாமெல்லாம் உயிரோட இருப்போமா இல்லையான்னு தெரியலையே. எப்படி தூக்கம் வரும்? கல்யாணி செஞ்சிருக்க காரியம் என்ன சாதாரண காரியமா? அப்படி அவ என்னடி பண்ணிட்டா? அவளுக்கு தப்புன்னு தோணுச்சு, கேட்டுட்டு வெளியில வந்துட்டா, அவ்வளவுதானே. உங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண சித்தி, ஆனா அவ செஞ்ச காரியம் எவ்வளவு சீரியஸ் எனக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க முதலாளி 100 குடும்பத்துக்கு படி அளக்குறாரு. சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன், இவ சம்பளம் எவ்வளவு? 10,000. இந்த மாதிரி 1000 பேருக்கு அவங்க முதலாளி சம்பளம் கொடுக்கறாராம். அதை இவளே என்கிட்ட சொல்லிருக்கா. அவ்வளவு பெரிய பண முதலைய ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டான்னு சொல்லி இவ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கா. அதானே உண்மை? உண்மைதான், ஆனா ஆதாரம் இல்லையே.
சரி, நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த, போலீஸ் என்ன பண்ணுச்சு? ஒண்ணுமே பண்ணலையே. அதுக்கு இவ என்னடி பண்ணுவா? தப்பு உங்க பொண்ணு மேல. இவளை யாரு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னது? ஒருவேளை அவர் நல்லவரா கூட இருக்கலாம் இல்லையா? ஏய் வாய மூடி. சும்மா கத்தாத. ஏதோ இவ ஃப்ரெண்டு தேவி சூசைட் அட்டெண்ட் பண்ணிட்டாளா, அவ சொன்னான்னு இவ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. ஏன் அவளே பிளான் பண்ணி ஃப்ராட் வேலை பண்ணிருக்கலாம் இல்லையா? உனக்கு என்னடி தெரியும்? வாய மூடு நீ. அவங்க என்கிட்டயே தப்பா நடந்துக்க பார்த்தாங்க. ஓ, அந்த அளவுக்கு போயிருக்கா? ஏன் போவாது? நீ சூப்பர்வைசர் மாதிரி நடந்திருக்கணும். என்ன மட்டும் காலேஜுக்கு ஒழுங்கா போ, மேக்கப் எல்லாம் போடாத, நீட்டா போன்னு சொல்ல வேண்டியது. நீ அப்படி இப்படின்னு மினிக்கிட்டு போயிருப்ப. அதான் உன் ஓனர் உன்ன ட்ரை பண்ணிருக்கான். என்னடி பேசிட்டு இருக்க? யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? அவன் நெருப்படி. உன்னை காலேஜில் படிக்க வைக்கிறதுக்கு அவ எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? அது தெரியாம பேசிட்டு இருக்க? அப்பா, நான் இப்ப ஸ்காலர்ஷிப்ல தான் படிக்கிறேன். கல்யாணிக்கு வேலை போனதுல எனக்கு எந்த பாதிப்பும் இல்ல. பாதிப்பு எல்லாமே இதோ நிக்கிறாளே மாலதிக்கு தான். அவதான் மாமியார் வீட்டுக்கு போவே முடியாது. என்ன ஏண்டி இழுக்கிற? நானே சிவனேன்னு இருக்கேன். எனக்கு சொன்ன மாதிரி மீதி 15 பவுண்ட் நகைய கல்யாணி சம்பாதிச்சு கொடுக்கறேன்னு சொல்லிருக்கா. இப்ப இருந்த வேலையும் போயிடுச்சு. இனிமே சோத்துக்கே லாட்டரி தான். இந்த லட்சணத்துல நான் எப்படி மாமியார் வீட்டுக்கு போறது? இனிமே அத பத்தி யோசிக்கவே முடியாது. அவ்வளவுதான். இனிமே எல்லாமே கனவுதான். சும்மா ஓவரா நடிக்காத. அதான் பகல்ல நாங்கெல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை உங்க வீட்டுக்கார் வந்து நைஸா உன்னை பாத்துட்டு போறாரே, எங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? இனிமே அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நாளைக்கோ இல்ல மறுநாளோ கல்யாணி வேலை செஞ்ச கம்பெனி ஓனர் கண்டிப்பா நம்மள பழி வாங்க ஆரம்பிச்சிருவாரு. ஆள் வச்சு முதல்ல உன்னையும் என்னையும் தான் தூக்குவாரு. இனிமே நம்ம வாழ்க்கையில டோட்டல் வேஸ்ட். எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? டேய் சிவா, நீ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தீனா இந்த குடும்பத்துல இப்படி எல்லாம் நடக்குமா? இந்த பாரு, நீ நாளைக்கே ஒரு நல்ல வேலையா தேடுற, குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிற. ஆமாண்டா, நானும் எவ்வளவு நாள் தான் கஷ்டப்பட முடியும்? வந்துட்டாங்க. நாம நினைச்ச மாதிரியே ரவுடிங் எல்லாம் வந்துட்டாங்க. இனிமே நம்ம யாருமே உயிரோட இருக்க முடியாது. போச்சு, எல்லாமே போச்சு. யாரும் பயப்படாதீங்க. யாருன்னு தான் பாப்போமே. டேய், நீ போய் கதவு திறடா. என்ன தேவி, என்னாச்சு? ஏன் அழற? இந்த நேரத்துல என்னம்மா? அப்பா எங்க? எப்ப வீட்டுக்கு போன? ஏன் எனக்கு போன் பண்ணல? ஏன்? இனிமே யார் கதவை தட்டினாலும் திறக்க வேண்டாம். ஏன்? கல்யாணி கதவை திறக்காத. என்னாச்சு? கல்யாணி, விஸ்வநாதனோட ஆளுங்க என்ன கொல்றதுக்காக வந்தாங்க. அவங்க உன்னையும் கொல்லணும்னு பேசிக்கிட்டாங்க.